நண்பர்களே, வெல்கம் டு பிவிஎம் சேனல் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கரையில் வந்து புதுசாக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அப்படியே கிளம்பியாச்சு. இந்த இது மேக்கரைங்கிறது ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குத்தாலம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மேக்கரையுமே ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு. இது எங்கே இருக்குன்னா, தென்காசிலேருந்து ஒரு 16 கிலோமீட்ரு வரும். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தமிழ்நாடு கேரளாவில் பார்டரில் அமைஞ்சிருக்கிற ஊர். இதை தாண்டி போனால் அச்சங்கோவில்னு வந்துடும். அதே மாதிரி இதில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடவி நாயனான்னு ஒரு டேம் இருக்குது. அதே மாதிரி வந்து எருமச்சாவடின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ், முக்கியமாக ப்ரைவேட் ஃபால்ஸுன்னு நிறைய இருக்குது. அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ்னால் அவங்கள வந்து ஜீப்பில் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் நம்ம மட்டுமே குளிக்கணும்னா அப்படி குளிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரியான ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. அதே மாதிரி ரெசார்ட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணிக்க சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு கிளம்பியாச்சு. நான் என்ன சஜஷன் சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து குற்றாலமோ செங்கோட்டை தென்காசி இந்த சைடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கும் விஷுவல்ஸு. அதோட என்னோடய ஃபேவரட் மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ரோடு. அவ்வளோதாங்க. மேக்கரையிலேருந்து மேக்கரை மெயின் ரோட்லேருந்து போர்டு வச்சுருந்தாங்க, அதை பிடிச்சி தான் வந்துட்டோம். நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, உண்மையாக சொன்னால் ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க்னாலே என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பெரிய கிரவுண்டில் ஏதாவது ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. லைட்டாக அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சின்ன குட்டியான ஒரு மலைப்பாதையில் போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிற வழி. உண்மையிலே ஸ்டன்னிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி இது கொஞ்சம் லேசாக ஏற்றமாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சுற்றியும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜென்ரலாக மேக்கரைங்கிறதே உங்களுக்கு வந்து கேரளா பார்டர் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது அந்த மலை வந்து மலைப்பாதை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். மேக்கரையோட அந்த எண்டிலேருந்து தான் மலைப்பாதை ஆரம்பிக்கும். ஸோ இவங்க இதை எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக இங்கே வந்து கட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிவிஎம் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்க இடத்தோட பேர் வந்து மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க். நம்ம தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இது எப்படின்னா, நல்லா அந்த வடகரையில் இந்த பண்பொழி இருந்து மேக்கரையிலேருந்து அப்படியே ஒரு பாதை போகுது. அது வழியே வந்தோம்னா இந்த மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. நல்ல ஒரு சுற்றி மலைப்பகுதி, அதுக்கு நடுவில் வந்து மலையடி அடிவாரம் மாதிரி தெரியுது. இது அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக நேச்சராக அப்படியே இது ஒரு அட்வென்ச்சர், இது ஹிட்ஸுக்கு இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் மழை நின்றுச்சு, அப்புறம் வெயில் அடிக்குது. ஒரு வித்தியாசமான கிளைமேட். அது மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். இதாங்க என்ட்ரன்ஸு. ஆப்போசிட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னென்னா ஏதோ ஜீப் சவாரி, குதிரை சவாரி, அப்புறம் ஏதோ காரு, ஜீப்பு, பார்க்கிங், பங்கி, ஜம்பிங் அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய போட்டிருக்காங்க. பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன போகலான்ட்டு. ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வரும்போதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஒரு கார், இது வந்து இந்த மோட்டார் பைக்கு வந்து இது வந்து என்னென்னா பெரியவங்க தான் போக முடியும் அப்படின்னாங்க. சின்னவங்களுக்கும் இதே மாதிரியான குட்டியான மோட்டார் பைக்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இது பெருசு வந்து ஒரு ஆளுக்கு 250. இந்த இடம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு, அப்புறமா வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம்னா சாப்பிட்றதுக்காக. இது இங்கே பக்கத்தில் என்னென்னா ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது இங்கே சொல்லப்போனால்.
அதனால் சாப்பாடெலாம் நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த இடத்துக்கு போனோம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் என்னமோ சொன்னாங்க. 1 மணி நேரம்னு சொன்னாங்க. நான் கூடுதலாக விளையாண்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது விளையாட போனது வந்து இந்த இது என்னென்னா, உள்ளே நம்மளை வந்து நல்ல சீட் பெல்ட் மாதிரி உள்ளே போட்டு விட்டுட்டு நம்மளை மேட்டில் வந்து ஊட்டி விட்டுறாங்க. ஆமாம், இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 250 இருந்தாங்க. இதுக்கு அடுத்து எங்கே போடலாம் அப்படிங்கும்போது எங்களுக்கு அடுத்து நாங்கள் போய் கேட்டது என்னென்னா, அந்த ஜிப்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இந்த ஜிப்லைன் வந்து ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, அதனால் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ஷார்ட்டான ஜிப்லைன் தான், பட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 250 சொன்னாங்க. பிடிச்சுக்கோங்க. இது வந்து ஹிட் செக்ஷன் வந்து இருந்துச்சு. இதில் என்னென்னா, அந்த குழந்தைகள் விளையாடுறது, சறுக்கு, அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஜிப்லைன், அதே மாதிரி இந்த கயிறை பிடிச்சி ஏறி போவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஃபைனலி வந்து இந்த நீச்சல் குளத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நீச்சல் குளத்தில் நம்ம போட்டிங் போகிற மாதிரி, சின்ன பிள்ளைங்க போட்டிங் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி. இந்த நீச்சல் குளத்தில் போய் யார் குளிக்க போனாலும் வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது குழந்தைகளுக்கு வந்து டிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க. பெரியவங்களுக்கு வந்து இந்த நீச்சல் குளத்தில் குளிக்கதா இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அது எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் சொல்லுதாங்க. நமக்கு கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கூட குளிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கயிறில் ஏறுறது, அப்புறம் வந்து கயிறில் நடக்கிறது, இந்த மாதிரியான நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறது, அப்புறம் வந்து இந்த ஆர்ச்சரி, இந்த அம்பு விட்டு நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கேம்ஸு. ஸோ இதெல்லாங்க இருந்துச்சு. இது போக வந்து இன்னும் சின்ன குழந்தைகளுக்கான அந்த மோட்டார் இது வந்து அவ்வளோதாங்க. நாங்கள் ஃபுல்லாக போய் எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதாங்க, இவங்க முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வந்து உங்களை நோக்கி வந்து சேரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.